பெற்றோர்களாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிக்கும் போது இந்த வீடியோ பார்த்தவங்க அதாவது என்ன சொல்ல வருன்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா என்ன சொல்லுங்க தெரியல உட்கார சொல்லுங்க என்ன சொல்றது நான் வந்து நம்ம குழந்தைகளை நம்ம பரப்பிட்டுருக்கோம். நம்ம வந்து குழந்தைகளை நம்ம பரப்பிட்டுருக்கோம். நம்ம முதல்ல கரெக்டாக விமானத்தில் என்னன்னா நம்முடைய வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடணும். நம்மளே என்ன பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு முறை போகிறதுலாம் தவறு இல்லை. ஏதோ ஒரு வெளியே போவோம், மாதம் ஒரு சினிமா போகிறது தவறு போகிறது. ஆனால் இதை தான் நம்ம பழக்கப்படுத்துறோம். பொழுதுபோக்கு மேலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா சினிமா பார்க்கறதா பொழுதுபோக்கு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு அறிவுபூர்வமான சில விஷயத்த குழந்தைகளுக்கு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், நம்முடைய எண்ணத்துல அதில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நம்ம திணிக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இங்கே இருக்கிற உட்பட என்னுடைய குழந்தைகள் உட்பட நான் பேசுறது. நான் வந்து உங்களுக்கு மட்டும் உபதேசப்பட்டு சொல்றதில்லை, என்னோட சேர்ந்ததில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம குழந்தைங்க பணத்தில் மட்டும்தான் நல்லா பணம் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இது வந்து ஜஸ்ட் ஸ்கூல் பற்றி பேச ஒரு பொதுவாக விஷயம் பேசிட்டு அடுத்தது வர்றாங்க. நமக்கு எல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க அநாத ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா? அநாத ஆசிரமம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 20 ஆண்டு வந்து இருக்குது, ஒரு 40 வருஷம் முன்னாடி இருக்கு. ஆனால் ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்றுதான் இருக்கும். இப்போ நிறைய இடத்துல இருக்குதா? இன்னும் என்ன பண்ணப்படுது இருக்குல்ல? இதுல என்ன படிச்சா போதும், அவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டத்தை அவங்க தெரியக்கூடாது, நம்ம புரிய வைக்கிறதுக்காக கஷ்டமே தெரியக்கூடாது, அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தான் பதிவு பண்ணதான் சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தயவு செய்து நம்ம வருமானத்துல நம்ம குழந்தைய வளர்க்க தான் பார்க்கறோம். இது முதல்ல கடன் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன வழி பாருங்க. படிப்புக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதோ வாங்குவாங்க சரி. அதை தாண்டி ஒரு வண்டி வாங்குறதுக்கோ ஒரு டிவி வாங்குறதுக்கோ ஒரு வீட்டுக்குடைய உபயோகமான பொருளை தேவைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு மிச்சம் பண்ணி அதை வந்து ஒரு சேமிப்பு பண்ணி தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே கடன் வாங்குறோம். பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் இல்லை, அவங்க வீட்டில் வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டில் வாங்கிட்டோம், இப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம் நம்ம. ஆனால் அதே குழந்தைகளை வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்ம அப்பாவுடைய சம்பளம் என்ன, நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆடம்பரத்தை இல்லாமல் இருந்தாலே அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஒழுக்கமாக இருப்பாங்க தான் பெரியவங்க சொல்றதுதான் நம்ம பதிவு பண்ணியிருக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 100% தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இதை நம்மளுடைய ஆண்டு விழாவிலே எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம 6ஆவது 10ஆம் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள் 100% போனோம். அன்னைக்கு சரியா ஸ்கிரீன் சீரியல் சொல்லி சொன்னாங்க மேடம். அன்னைக்கு நானும் வரல, அன்னைக்கு நான் வெளிச்சத்தில் வர சொன்னேன் மேடம். பட் ஆனால் மேடமே இன்னைக்கு பேரண்ட்ஸ் அப்போ மீட் பண்ணணும்னு சொன்னேன். மேடம் சொன்னேன், சார் இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் போடுவோம். அட்லீஸ்ட் 10ஆவது படிக்கிற மாணவருடைய பெற்றோர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வரப்போறதில்லை. நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுனா அடுத்த நம்ம முயற்சி பண்ணுறோம். எஸ்எல்சி தலைவர் எல்லாமே நம்ம வந்து அமைச்சரவை பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் ஒரு 2வது 3வது படி மேயரை போய் பார்த்து சொல்லியிருக்கிறேன். நான் மேயர் வந்து அவருடைய இதை வந்து ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி மினிஸ்டரை பார்ப்போம், கல்வி அமைச்சரை பார்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அம்மா அதுக்கே நம்ம பார்த்தோம். அமைச்சர் வெள்ளிக்கிழமை பார்த்தேன். நான் பார்த்து சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஏப்ரல் 5ஆம் தேதி வரை எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் கண்டிப்பாக நான் பேசலாம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நம்ம முயற்சி பண்ணுறோம். வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்ம எல்லாருமே சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பெட்ரோல் சொல்லியிருக்கோம் நினைக்கிறோம். அமைச்சரை பார்த்து போய் கொடுத்து விடுறோம். அமைச்சர் வந்து இருக்கிற ஒரு நடைமுறை பிரச்சனையை சொன்னார். அதை வந்து நம்ம யாரும் சொல்லிவிடுறதில்லை. ஆனால் அதை தாண்டி வர வைக்கணுன்றதா ஏன்னா இங்கே இருக்கிற 76 27 மாணவருடைய பெற்றோருடைய கோரிக்கை தான் இருந்தது பதிவு பண்ணியிருக்கிற விஷயம் பார்ப்போம். அது ஒரு விஷயம்
இன்று வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெற்றோர்களை வந்து இந்த எஸ்எம்சி கூட்டத்தில் நான் பார்க்கறதுல செய்யணும். மாணவ நலனை பார்க்கணும், எல்லாரையும் ஒருங்கிணைந்து பார்க்கணும். சந்தோஷமான விஷயம். இப்போ நம்முடைய தலைமை ஆசிரியர் வந்து சில விஷயத்த உங்களுக்குலாம் பண்ணாங்க, சொன்னாங்க. நம்முடைய பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அரசாங்கமும் இதுக்கு உண்டான விஷயங்களை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய பள்ளியில மட்டும் பண்ணுறது இல்லை, வீட்டில் இருக்கும் நம்மளும் அதை கவனம் செலுத்தணும். நம்ம வந்து நம்ம பெண் குழந்தைகள் வீட்டு விட்டு வெளியே போகும்போது பக்கத்து வீட்டுக்கு போனாங்களோ யார் வீட்டுக்கு போகிறாலும் நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் அதை கண்காணிக்கணும். நம்ம நினைப்போம் பக்கத்தில் ஃப்ரெண்ட் வீட்டு தான் போயிருக்கோம், ஆனால் அங்கே நம்ம யார் அந்த வீட்டுக்கு வருவோம் நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனையே. புரியுதுங்களா? இது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா அதை வச்சு அப்படிதான் நான் பேசணும். புரியுதுங்களா? இது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஏதோ குழந்தை நம்ம பொழுது சந்தேகப்படுத்தாது, நம்ம குழந்தை நம்ம சந்தேகப்படுத்தாது. ஆனால் எச்சரிக்கையாக வைக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த டீனேஜ் சொல்லணும். பார்த்தீங்களா, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை தான் நம்ம நம்மளையில் வரும். நம்ம என்னதான் அறிவுரை சொன்னாலும் பெற்றோர்களாக பெரியவங்க யாரும் சொன்னாலும் புரியாது. ஒரு புதுசாக ஒரு ஆளை பார்த்தா புதுசாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாச்சுங்க, அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு மனசுல பதிவு. அதுதான் கரெக்டுன்னு நினைக்கணும். இன்றைக்கு அந்த இருக்கிற எனக்கு இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் மொபைலில் பார்த்தா எல்லாமே கிடைச்சிடும். அதனால குழந்தைகளுக்கு என்னன்னா எதையுமே பார்த்தீங்கன்னா தப்பான விஷயம் தான் எளிதில் வந்து பதியும். இன்னைக்கு இருக்கிற ஏன்னா சினிமாவே நமக்கு எல்லாம் புரிய கொடுக்குறது, சினிமாவே நமக்கு எல்லாமே எங்கேயுமே கொடுத்தாரு. அதுக்கு வந்து நம்ம சினிமாவை வந்து ஒரு நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்கிட்ட ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல, குழந்தைகிட்ட டேப் இல்லாமல் இருக்க முடியல, கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியல. பெற்றோராகி நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வந்தால் ஃபோனை விட்டு பிடிக்கிட்டு அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, பாதி நேரம் அவங்க தான் பேசுகிறாங்க, அவங்க தான் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. சரி, இது யாருக்கு எந்த ஃப்ரெண்டுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம காவல்துறை மூலமாக பேசினா கூட காவல்துறை கேட்கறது முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஃபோனில் இந்த பொண்ணு யார்கிட்ட பேசுறது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யாரெல்லாம் தொடர்புக்கு தெரியுமா கேட்குற முதல் கேள்வி. ஏன்னா அது மூலியமாக தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்களே தெரியாதுன்னா அவங்க எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு தகவலாக பரிமாற்றப்படல. இன்னொரு விஷயம், நம்முடைய 10வது பெற்றோருக்கு இன்னும் 2 நாளில் 10வது பரீட்சை பொது தேர்வு ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய 76 மாணவர்கள் எழுதுறாங்க. 76 எழுதுறாங்க. அதில் இருக்கிற பெற்றோர் எவ்வளோ பேர் வந்துருக்கோம்? 4 பேர் வந்துருக்கோமா? சரி, ஓகே. அதாவது இந்த ஒரு 10 மாதங்கள் நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களை ரொம்ப அக்கறையோடு அரவணைப்போடு ரொம்ப படி வச்சிருப்பீங்க. ரொம்ப ஒரு குழந்தைகளுடைய எவ்வளோ மார்க் எடுப்பா அவ்வளோ மார்க் எடுப்போம். குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு அந்த பயம் இருக்கும். நல்ல மார்க் எடுக்கணும், அடுத்தது 11வது விருப்பப்பட்டு ஒரு குரூப்பில் போய் சேரணும், அடுத்தது நல்ல காலேஜில் சேரணும், கல்லூரியில் நல்லா கிடைக்கணுன்றது எல்லாருக்கும் அது ஆசைகள் இருக்கும். அது நியாயமான இருக்கும். ஆனால் நம்முடைய குழந்தைகளை இப்போ ஆஃப்லையோ ரிவிஷன் டெஸ்ட்லையோ உங்களுடைய நம்ம பையன் எஃபோர்ட் எடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த போர்ட்டல் வரைக்கும் சில குழந்தைங்க எல்லாமே சாதாரணமாக எடுத்துருப்பாங்க, ஆஃப்லையை கடைசியாக படிச்சுப்போம். சில குழந்தைங்களெல்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்கள நீங்கள் கொஞ்சம் இன்னும் இருக்கிறது 28 நிமிஷமாக பண்ண முடியுது. இந்த 15 நாள் 17 நாள் தயவுசெய்து நீங்கள் பெட்ரோல் வாங்கி நீங்கள் வந்து எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஒரு நல்ல ஒரு ஏதோ விசேஷம் போனால் வீட்டில் நீங்கள் போக அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் தயவுசெய்து, ஏன்னா அவனை ஒரு 350 மார்க் எடுக்கணும்னா நம்ம வந்து கூட இருந்தோன்னா இன்னொரு 25 மார்க் எடுத்தால் அவனுக்கு தான் நல்லது. புரியுதுங்களா? அவன் எடுப்பானது அது இப்போ வந்து நம்ம பேசுறது வந்து ஒரு குழந்தை வந்து சராசரியாக ஒரு 400 மார்க் 450 மார்க் இருக்கிற குழந்தைங்க பற்றி நம்ம பேசுகிறோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி தான் பேசுகிறோம். அந்த 400 மார்க் எடுக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 76 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில குழந்தைகள் ஒரு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 10 மீதி இருக்கிற ஒரு 40-50 குழந்தைங்க இருக்கிற பார்த்தீங்களா, அவங்களுடைய இதை வந்து கவனத்தை நம்ம சொல்லாமல் இருக்கிறதுக்கு பெற்றோராக நீங்களும் உறுதுணையாக இருந்து இந்த நேரத்தில் கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கல, இந்த டைம் சொல்லாதீங்க. நீங்கள் கூட இருந்து
அவங்க நேரத்தில் வருது ஒவ்வொரு நேரத்தில் காலையில் அவங்க பிடிச்சதை சின்ன சின்ன விஷயம் சமையல் பண்ணி போடுங்க. தயவுசெய்து இன்னும் நைட்டு படுக்கும்போது கூட இருந்து இது பண்ணுங்க. ஃபோனை விடாதீங்க. நம்முடைய நடந்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை ஃபெயில் ஆகலாம். திருப்பி நம்ம அட்டம் எழுதி கிளியர் பண்ணி சென்ட் செஞ்சுருக்கோம். அதாவது தாஜாஸ்பத்திரி கேவலம் 2 பேரும் அதை விட்டுறாதீங்க. இன்னும் இருக்கிற கவர்மெண்ட் இருக்கிற 2 பேரையும் அந்த பெட்ரோல் வந்துருக்கிறவங்க அந்த பெட்ரோலை நீங்கள் தனிப்பட்ட நீங்கள் பேசி அவங்க அட்லீஸ்ட் அந்த பாஸ் பண்ணுறது அளவுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அதுக்கு உண்டான விஷயத்தை செய்வோம். இப்போ தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் உங்களுக்குலாம் வண்டி வசதி எதாவது வேணுமா? குழந்தைங்களை பார்த்து நீங்கள் அவங்க பெட்ரோல் கூட்டு போயிடுவீங்களா? குழந்தைங்க இல்லை கேட்கணும். இந்த மாதிரி ரொம்ப வந்து அது வந்து நீங்கள் கரெக்டாக பேசி சொல்லுங்க. ஆல்ரெடி பரீட்சை அதுக்கான விஷயத்த தெளிவுபடுத்துது. அதுக்கு தான் நம்ம என்ன கேட்கணும். ஏன்னா மொத்தம் 76 குழந்தைங்க. ஒரு சில பேரண்ட் வந்து சில குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தா விரும்புவாங்க. ஏன்னா அது படிச்சுட்டு போகும்போதோ சில விஷயத்தை பேசிட்டு போகும்போது அது விரும்புவாங்க. சில குழந்தைங்க சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கூட்டு போகிற வசதியில் பேருந்தில் போகும்போது காலதாமதமாகிடும். அதான் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்துடக்கூடாது தான் நம்மளை கேட்கணும். அப்படி எல்லாம் எங்க மேடம் அதெல்லாம் அதுதான் நான் பண்ணித்தேன். அதுதான் அப்படின்னா அது எந்த நீங்கள் எவ்வளோ குழந்தைங்களை மட்டும் சொல்லுங்க. நீங்களும் அந்த 15 நாள் கூடயே இருந்து பயணிச்சு நம்ம குழந்தைங்க சக்ஸஸ் ஆகணும். அடுத்த 11 இங்கே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றாக செய்யுங்க. நம்ம பள்ளி மேடம் நீங்கள் 450 4 5 பேர் வர முடியும். நீங்கள் 10 பேர் சொன்னாங்க. ஒரு 450 மார்க் அவுட் ஆஃப் 5க்கு 450 மார்க்கு மதிப்பெண் எடுக்குன்னு சொல்லி தலைமை ஆசிரியருடைய நம்பிக்கையை நம்ம எதிர்பார்க்குறோம். உண்மையிலே அது பெரிய நம்ம சந்தோஷமான விஷயம். அதுக்கு நம்ம எல்லாரும் உண்மையாக திரும்பணும். ஓகேங்களா? அந்த படம் வீடியோ பார்த்ததை இங்கே வெளியே போயிட்டு அதை மறந்துடாது தயவுசெய்து. ஏதோ நமக்கு சினிமா பார்த்தோம்னா நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் தயவுசெய்து இந்த நடைமுறைக்கு எடுத்துட்டு வாங்க. நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறையை வந்து சிறந்த தலைமுறையாக ஆகணும். அது நம்ம மாநிலத்தை ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரு வேண்டுகோள். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நன்றி.